அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்க ராபின். தீர்ந்து போன சக்தி ஆகிறதா திமுக அதிமுக? அடுத்தடுத்து களமிறங்கும் நடிகர்கள் யார் குறிவைக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்குள்ள அரசியல் களம் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி. மக்களவையில் 8 விழுக்காடு எடுத்த சீமானும் 4வது இருக்கிறார். அதில் டைனமிக்ஸ் மாறி இருக்கு. 35 விழுக்காடோட விஜய், 31 கூட்டணியோட, அதில் இப்போ 25 விழுக்காடு. இந்த 6 கட்சிக்கும் 6 விழுக்காடு போட்டால் கூட 25 விழுக்காடோட ஸ்டாலின். அதில் சிலர் இவங்களுக்கெல்லாம் என்னங்க ஓட்டு இருக்குது, இந்த ஓட்டு தான் 35க்குள்ளே போயிட்ட, நீங்கள் ஏன் 6 போடுறீங்க, 2 கூட தேராதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. எனிவே ஒரு டென்டேட்டிவாக 25, அரௌண்ட் 25 கூடுதல் குறவு 2வது. ஒரு 20 விழுக்காடு பலத்தோட எடப்பாடி பழனிசாமி. ஸோ 3 பெரிய சக்தி, 20, 25, 35. ஸோ 3 பெரிய சக்திங்கிறது தான் உண்மை. பைப்போலர் பொலிட்டிக்ஸுங்கிறது இங்கே முடிஞ்சு போச்சு. 3 சக்தி ஆயிட்டாலே 4 வரலாம், 5 வரலாம். சீமான் விஜய் வர்சஸ் சீமான் இதுக்காக அவர் அந்த வேலைவாய்ப்பை கூட கம்பாஷனேட் கிரவுண்டை கூட துணிஞ்சு மற்றவங்க அதை துணியை மறுப்பாங்க. கொடுத்த தப்பு, ஒவ்வொரு கட்சி இது கொடுக்க முடியுமாங்கிறதுல ஒரு கேள்வியை கேட்டு அதில் ஜெயித்திருக்காருன்னா அவர் அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு டூஸ் அண்ட் டு நாட்ஸை, விஜயோட அரசின் தவறுகளை, நாம் தமிழர் லாப நஷ்ட கணக்கை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதிர்க்கும்னு சொல்லி அவரும் இந்த கடத்துக்குள்ளே நிற்கிறாரு. விஜயோட வருகையால் 8-4 ஆனாலும் கூட 4-14 ஆக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் அம்பாசனத்தில் களமாடுறதுக்குள்ள ஒரு ஏற்பாடுகளையும் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த களம் பழைய அரசியல் சூழலை மாறிட்டு, இந்த மாறுபட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை 31 குறி வைக்கிறாரு, தனுஷ் குறி வைக்கிறார். ஸோ இது அரசியல் எல்லாருக்குமான நாடு. இது எல்லாருக்குமான நாடு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். நடிகர்கள் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லதுக்கு இல்லை. ஒரு க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒவ்வொரு நடிகர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை, சாதகமான நிலைமை, இதற்கு தக்கன வாக்கெடுத்திருக்காங்க. விஜயகாந்த் 8 விழுக்காடு எடுத்தார். கமலஹாசன் மக்களவையில் வந்ததுனால 4 ஆயிட்டார். அவர் சட்டமன்றத்தில் வந்தால் அதிகம் வந்திருக்கோம். ஸோ கமலஹாசன் இந்த எக்ஸாம்பிளுக்கு பிறகு வர்றதா இருந்தால் சட்டமன்றம் தான், நேரடியாக சிஎம் கேண்டிடேட்டு தான். அதுதான் அண்ணாமலையோட நோக்கமாக இருக்க முடியும். தனுஷ் ஒன்று சொல்லலைனாலும் அவருக்கு நோக்கமாக இருக்க முடியும். ஸோ அரசியல் களம் கேட் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரீ ஃபார் ஆல். விஜய் 35 விழுக்காடு எடுத்ததுமே அந்த நம்பிக்கை மற்ற எல்லா நடிகர்களுக்கும் வந்திருக்குது. ஓகே சார், சூர்யாவிலேருந்து விஷால்லேருந்து இப்போ தனுஷ் வரைக்கும் அந்த அரசியல் ஆசை அதிகமாகிடுச்சு. அவருடைய பேச்செல்லாம் பார்க்குறப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு, நாமளும் அதுக்கான படியை முன்வைப்போம் அப்படின்ற மாதிரி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி இப்போ மேடையில் பேசுகிற பேச்சை பார்த்தா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவார் போல சார், இன்னும் ஒரு 2-3 மாதத்துலேயே. இல்லை, இந்த விஜய்க்கு அஸ்ட்ராலஜர் கூட தனுஷ் இது ஸ்ட்ராங்காக இருக்க பெருமை அந்த வெற்றிவேல், அந்த ரத்தின் பண்டிட் பேர் நம்ம ஒரு செங்குந்த முதலியார் தான், அவர் கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது அஸ்ட்ராலஜிக்கல். இது என்னோட பொலிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன். க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள யார் வந்தாலும் 234 போட்டாலும் ஒரு ஓட்டு கிடைக்கும். அந்த ஓட்டோட அளவுங்கிறது அவருக்கு உழைப்பு, கெப்பாசிட்டி, அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை முக்கியம். இப்போ சீமான் 6 மாதத்துக்கு முன்ன வர பறையர் சமூகத்தின் பாதிப்பை முன்னிறுத்தி வட தமிழகத்தில் பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டார். எலெக்ஷன் டைமில் ஈரோடு கிழக்கில் கூட பறையர் சமூகத்தின் பாதிப்பை முன்னிறுத்தி அவர் 16 விழுக்காடு வாக்கெடுத்தார். எலெக்ஷன் டைமில் அந்த இஷ்யூவை விட்டுக்கிட்டு தான் முதல்வரானா என்னென்ன இது நாட்டில் நடக்கும், கல்வியும் சுகாதாரம் தவிர மற்ற எதுவும் இலவசம் கிடையாதுன்னு அவருக்கு ட்ரீம் ப்ராஜெக்டை அவர் முன்னிறுத்தினார். அதே அவர் பறையர் அருந்ததியர் அந்த உள்ஒதுக்கீடு கலைஞர் பண்ணது தவறு, அதை எடப்பாடி பண்ணது தவறு, விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு போயிருப்பாருன்னா அவருக்கு பறையர் சமூக வாக்கு கொஞ்சம் கூடியிருக்கும், அருந்ததியர் வாக்கு ஸ்டாலினுக்கு கூடியிருக்கும். அந்த போலரைசேஷன் வராதது விஜய்க்கு ஒரு லாபம் ஆயிடுச்சு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சகோதரர் தொல்துருமா காட்டுமன்னார் கோயிலில் நிற்கானார். நான் எவ்வளவுக்குள்ள அவரை புகழ்ந்து பேசினேன், நல்ல முடிவு, அவர் பெரிய சக்தி ஆயிடுவார், எவ்வளவுக்குள்ள பண்ணினேன். திமுக என்ன நினைச்சாங்க, திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் நின்னா நாயுடு, முதலி, ரெட்டி, உடையார், வெள்ளாளர், யாதவ் இவங்கெல்லாம் எடப்பாடி கூட வன்னியரோட சேர்ந்து எடப்பாடி கூட போயிடுவாங்கன்னு அவங்க
அச்சப்பட்டுட்டாங்க. அது விளைவு அந்த போலரைசேஷன் வந்திருந்துன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு இதோட திமுகவுக்கு வந்திருக்கோம், நான் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு என்டிஐக்கு கூடியிருக்கோம். அந்த ஒரு நிகழ்வே நடக்கல. பொன் ராதாகிருஷ்ணன் கேண்டிடேட் கொடுத்துருந்தா போலரைசேஷன் வந்திருக்கும், பாஜக 2வது இடத்துல கன்னியாகுமரியில் வந்திருக்கோம். திருப்பரங்குன்றம் இந்து முஸ்லீம் பிரச்சனையை எடப்பாடி கையில் எடுத்திருப்பாருன்னா போலரைசேஷன் வந்திருக்கும். அப்போ அந்த அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், மற்ற அவனவன் எடுக்கக்கூடிய முடிவு தான் விஜய்க்கு சாதகமாக வந்தது. வரையர் அருந்ததியர் போலரைசேஷன் சீமான் பண்ணாதது, திருமாவளவன் கேண்டிடேட்டை ஸ்டாலின் விட்ரா பண்ண சொன்னது, ரிக்வெஸ்ட் பண்ணது, திருப்பரங்குன்றம் இந்து முஸ்லீம் வராதது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொன்னாருக்கு டிக்கெட் கொடுக்காம போலரைசேஷனை டைல்யூட் பண்ணது, இது எல்லாம் தான் ஒரு நடிகருக்கு கட்சி தொடங்கி பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அவருக்கு மார்க்கெட் ரேஞ்சை நான் குறை சொல்லலை, அது பெருசாக தான் இருந்தது, நான் அதையும் நான் குறை சொல்ல வரல. பட் அவருக்கு இந்த அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் லாபத்தை கொடுத்தது. எம்ஜிஆர் ஒரு கட்சி உடைச்சிட்டு வராரு. அப்போ இந்த 71 வரை திமுக ஆண்டி காமராஜ் ஆண்டி நாடார் பண்ணுறாங்க. ஆண்டி பிராமினோட திமுக ஆண்டி நாடார் தான் பண்ணலாம். முட்டா பசங்க நிறைய பேர் ஊரை ஏமாற்றி எடுத்துடுறான். ஒரு 500 பேர் தீக்கான்னு வந்து ஊரை ஏமாத்துறான். நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னு கலைஞர் பேசினார். இப்போ 69ல் காமராஜ் வந்து கிருஷ்ண ஊர்லலாம் பிரச்சாரமே பண்ண முடியாது. மத்திய அரசு ஆட்கள் திமுக ஆட்கள்லாம் பண்ணவே முடியாது. மதுரை முத்தெல்லாம் கம்பத்தில் கட்டி வச்சு அடிச்சுட்டான். பிரிட்டன் கம்யூனிட்டி இந்த ஆர்எஸ்எஸ்ல குண்டுவெடிப்பில் இருந்தார்ல பாலன், நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி மெஜாரிட்டி காமராஜ் தான் போட்டாங்க. நாயர் கேரளாவில் உள்ள நாயரெல்லாம் வந்து காமராஜுக்கு வாக்களித்தாங்க. வெள்ளாளர் மெஜாரிட்டி காமராஜ் தான் போட்டாங்க. முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி காமராஜ் தான் போட்டாங்க. இப்படி எல்லா சமுதாயமும் மெஜாரிட்டி காமராஜ் தான் போட்டாங்க. சாம்பவர்னு அட்டவணை பிரிவு சமூக மக்கள் தக்கலை பகுதியில் இருக்காங்க, அவங்க காமராஜ் தான் அதிகம் போட்டாங்க. சிவசண்முகம் பிள்ளைன்னு ஒரு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மெம்பர், ஒரு பறையர் சமூகம், அவர் தான் வந்து ஒர்க் பண்ணார். மீனவர் தவிர எல்லாருமே வந்து காமராஜ் தான் அதிகம் ஓட்டு போட்டாங்க. கலைஞர் நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல்னார். அதே கலைஞர் வந்து காமராஜ் எதிர்ப்பு ஓட்டை மையமாக வச்சு 71 55 விழுக்காடு போயிட்டார். எதையும் தவறு சரின்னு சொல்ல வரல, எந்த இடத்துக்குள்ள அவங்க ஃப்ளா பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்ல வரல. 72 எம்ஜிஆர் போனது நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு தப்பான ஒரு அரசியலை கலைஞர் பண்ணிட்டார். இங்கே எடுத்து வச்சிருக்க ஓட்டே இந்திரா காந்தி தலைமையில் காமராஜ் எதிர்ப்பு ஓட்டு. அப்போ எம்ஜிஆர் அதை பிடிச்சிக்கிட்டார். அப்போது எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, இதுக்கா நானும் அண்ணாவும் சேர்ந்து காமராஜரை விருந்தினரில் தோக்கடித்தோம், இது நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்கிறாரு. திராவிட இயக்கம்னு சொல்கிறதுக்கே கருணாநிதிக்கு அருகது கிடையாது. நடந்தா இல்லையாங்கிறத இன்றைக்குள்ள அரசியல் ஆய்வாளர்கள், கண்ணன் யார் பெரியார் இதை பற்றி எழுதுறாள், அவர் சொல்லிட்டு பார்ப்போம். உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசக்கூடாது, அநாகரிகமான ஒரு சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டில் அரசியல் பேசக்கூடாது. நிறைய பேர் பேசுகிறான். அன்னைக்கு நான் வந்து தரவுகளோடு தான் சொல்கிறேன். அதுக்கு வந்து திண்டுக்கல்ல கே கிருஷ்ணசாமி பேசினார். சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜ், பெயர் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜ், நாமெல்லாம் தெய்வமா வணங்கும் பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவரை ஸ்லோ பாய்சனில் கொண்டார் காமராஜ். அப்படி பண்ணவன் ஒன்றுமே நல்ல சாவு வரல, அது உண்மைக்கு புறமான ஒரு இது, அது வேறு விஷயம். அந்த இடத்துக்குள்ள வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஓட்டு நான் வராவிட்டாலும் காமராஜ் தான் வரணுடைய கருணாநிதி காணி கேட்கும்போது இல்லை இல்லைன்னு மக்கள் வந்து ஆர்ப்பரித்து திண்டுக்கல்ல எம்ஜிஆர் 55 விழுக்காடு கொண்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய அரசியல் என்னன்னா, எம்ஜிஆரை காமராஜருக்கு ஏஜென்ட்னு சொல்லியிருக்கணும், இந்திரா காந்திக்கு ஏஜென்ட்னு சொன்னது தப்பு. ஏன்னா இந்திரா காந்தி தலைமையில் தானே நீங்கள் 55 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கீங்க. அதில் நீங்கள் தப்பாக அரசியல் பண்ணதில் எம்ஜிஆரை எழும்ப விட்டுட்டீங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்து எப்படி அரசியல் பண்ணுறாங்க பெருசாக வருங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் சீமான் பறையர் இடஒதுக்கீட்டை வட தமிழகத்தில் கூட 4 நாள் பேசியிருந்தாருன்னா 6 விழுக்காடு ஓட்டு கூட வந்திருக்கும். அது அருந்ததியர் ஓட்டில் ஒரு பகுதியை ஸ்டாலினுக்கே கொண்டு சேர்த்துருக்கோம். காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் நின்று இருந்தாருன்னா போலரைசேஷன் வேற மாதிரி போயிருக்கும். பொன்னார் கன்னியாகுமரியில் நின்றுப்பாருன்னா பாஜக 3வது ஸ்லிப்பாக இருக்காது. இதெல்லாம் பிளேயர்ஸோட முடிவு. நான் ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக தான் சொல்கிறேன், நான் நடந்த பிறகு தான் சொல்கிறேன். பிளேயர்ஸோட முடிவு மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் ஒரு புது பிளேயருக்கு வாக்கு வலிமையை முடிவு பண்ணும். ஸோ இதெல்லாம் சோ மெனி இட்ஸ் அண்ட் பட்ஸ். எப்படி விளையாடுறாங்க, எப்படி டீல் பண்ணுறாங்க, தனுஷ் விஜய் எப்படி டீல் பண்ணுறாரு, எல்லா விஷயங்களையும் பொறுத்து தான் இருக்குது. வி நாட் ட்ரஸ்ட் டு எனி கன்க்ளூஷன். நான் எந்த முடிவுக்கும் வரல, என்னென்ன இதில் நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குங்கிற தான் முன்னெடுக்கிறேன். இப்போ ஓம் நமச்சிவாயான்னு தனுஷ் சொல்கிறது நம்ம போன்றவர்கள்லாம் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த இது கடைசியாக சொல்லும்போது அது சிலருக்கு வந்து
எதிர்ப்பை கூட கொடுக்கலாம். ம். ஸோ இதெல்லாம் எப்படி வருது, என்ன இது, எந்த ஓட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறங்கிறது அந்த களம் அமைஞ்சு காட்சிகள் அமையும் போது தான் தெரியும். அண்ணாமலைனாலும் சரி, தனுஷுனாலும் சரி, 2031 தான் களமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட கருத்துப்படி மும்முனை என்றால் எந்த முனையை குறிவைக்கிறார் தனுஷ் அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, தனுஷ் இன்னும் வரவே இல்லையே, எந்த முனையை குறிவைக்கிறார், எப்படி குறிவைக்கிறாருன்னு சொல்ல முடியும். இப்போ அண்ணாமலை விஜய் குழுந்த 35 விழுக்காடு வாக்கையும் குறிவைக்கிறார். விஜய்க்கு கவர்மெண்ட்டாக நல்லா பாராட்டுறாரு. பாராட்டுக்குரிய கவர்மெண்ட் தான், ஊழல் ரொம்ப குறைவு பலரும் சொல்கிறாங்க. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் கூட ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த ஒருத்தர் அந்த மனுஷன் சொல்கிற நியாயமாக தான் தெரியுது. அது மாதிரி ஆமினி பஸ்ஸு, பத்திரப்பதிவுத்துறை, தாலுகா ஆஃபீஸு எல்லாமே வந்து ஊழல் விஷயத்தில் வந்து ஒரு பெட்டராக தான் இருக்குது. அதை அண்ணாமலை வந்து காக்கி பேண்ட்டு வெள்ளை செட்டு போட்டு வந்து ஓட்டு போட்டவர் இன்னைக்கு மேகதாது பிரச்சனையில் ஸ்டாலின் வந்து ஆன்டி காங்கிரஸ் பண்ணுறாரு. ராகுலை புதைச்சிடணும்னு நினைக்கிறார். தன்னை பலகீனப்படுத்தி துரோகம் பண்ண காங்கிரஸை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு நினச்சி அவர் உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், மம்தா எல்லாத்திட்டையும் வச்சு காங்கிரஸை வந்து கீழே தள்ளிடணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. இந்த இஷ்யூலையும் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை தெளிவாக ஸ்டாலின் பண்ணுறாரு. எடப்பாடி காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை பண்ணி விஜய்கிட்ட 2 மினிஸ்டரையும் ட்ராப் பண்ணுன்னு கேட்குறாரு. ஸோ இந்த இவருக்கு அரசியலும் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலாக தான் இருக்குது. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, ஹீஸ் த்ரோயிங் த பால் இன் மோடிஸ் கோர்ட். பிரைம் மினிஸ்டர் தான் இதில் தலையிடணும்னு பிரைம் மினிஸ்டர் எழுக்கிறார், ஜல் ஜீவன் அமைச்சரை மையமாக வச்சு. இப்போ இதற்கு அண்ணாமலை வந்து சாதகமான ஒரு நகர்வை செய்கிறாரு. தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து செய்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வீகம் தான் சிஎம் கேண்டிடேட்டாக நின்னா இந்த 35 பெருசு தனக்கு வந்திருக்குங்கிற எண்ணம் ஓட்டம் அவருக்கு இருக்குது. ரியாலிட்டி விஜய் 35 எடுத்துட்டாரு. சோமனி சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு சாதகமாச்சு. இன்னும் சில சூழ்நிலை வந்துன்னா இது கூட அவர் வந்திருக்கலாம். சில சூழ்நிலைகள் வந்து குறைவாக போகக்கூடியதை சிலவரோட தப்பான பிள்ளை வந்து அவருக்கு லாபத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ அண்ணாமலை ப்ரோ விஜய்ங்கிற லெவலில் பண்ணுறாருன்னா, தான் சிஎம் கேண்டிடேட்டாக 26 இருந்தால் விஜய் கொடுத்த 35 விழுக்காடு வாக்கில் மோடி பிரைவேட் 18 விழுந்துல்ல, அதில் பெரும்பகுதி தனக்கு விழுந்துரும்னு அவர் நினைக்கிறார். ஸோ தனக்கு வர வேண்டிய ஓட்டு விஜய்கிட்ட இருக்குங்கிற லெவலில் கடுமையான விஜய் எதிர்ப்பை பண்ணாமல் ஒரு அரசியலை வந்து அண்ணாமலை பண்ணுறாரு. ஓகே, நம்ம இன்டர்பிரேஷனை தான் நான் பார்த்துக்கிறேன். அதே வேளையில் விஜய்க்கும் வந்து இன்னைக்குள்ள களத்துக்குள்ள அது லாபம். அண்ணாமலை ப்ரோ விஜய் பண்ணுறது இன்னைக்கு லாபம். காவேரி பிரச்சனைனாலும் சரி, புதியவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறதுனாலும் சரி, இதிலெல்லாம் அண்ணாமலை ப்ரோ விஜய் பண்ணுறது விஜய்க்கு இப்போக்குள்ள களத்துக்கு லாபம். அண்ணாமலை தனக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக லாபம் வருங்கிற ஒரு கணக்கில் அவர் போகிறார். அதே மாதிரி தனுஷ் வந்து இன்டைரக்டாக ஆன்டி விஜய் பண்ணுறாரு. ஓகே, டைரெக்டாக பண்ணலை, டைரெக்டாக எதுவும் பேசலை, இன்டைரக்டாக அவர் பண்ணுறது ஆன்டி விஜய் தான் பண்ணுறாரு. ஒரு பேச்சு, எண்ணம், செயல்பாடு எல்லாமே ஆன்டி விஜயா பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து 31 களம் வரும்போது எப்படி நிற்காங்கிறதான் ஃபைனலாக அப்போ தான் நமக்கு தெரிய வரும். விஜய்க்கு எதிரான வாக்குகளை குறிவைக்கிறார். அப்போ அதிமுக, திமுக கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை. ஆன்டி விஜய் வாக்கை தான் குறிவைக்கிறாரு, ப்ரோ விஜய் வாக்கை தான் அண்ணாமலை குறிவைக்கிறார். ஓகே, அப்போ திமுக, அதிமுக மேலே மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் ஆயிடுச்சுன்னு நடிகர்கள், புதுசாக வரக்கூடியவர்கள் நினைக்கிறாங்களா சார்? அவர்களை பொறுத்தளவில் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க லீடர் ஆக முடியுங்கிறத விஜயகாந்த், கமலஹாசன் பெரிய அளவில் விஜய் நிரூபிச்சாச்சு. நம்மளும் நிரூபிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. தனுஷுக்கு விஜயகாந்த் அளவுக்கோ, விஜய் அளவுக்கோ, கமலஹாசன் அளவுக்கோ செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நான் எடுத்துக்கவும் இல்லை, எடுக்காமல் இருக்கவும் இல்லை. அது ரிசல்ட்டில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான். ஓகே சார், தனுஷை தொடர்ந்து விஷால் கூட இந்த மாதிரி கொடி அறிமுகப்படுத்துறது எல்லாருக்குமான நாடு. அதே போல லாரன்ஸும் சொல்லியிருந்தாரு. லாரன்ஸ் பின்வாங்கிட்டாரு தம்பி. இல்லை, கிழக்கில் நிப்பன்னு சொல்லியிருந்தாரு. நான் பின்வாங்கிட்டாரு தம்பி. நான் ரொம்ப பேசி லாரன்ஸ்கிட்ட ஏமாந்துட்டேன் தம்பி. அவர் மன வலிமை இல்லாமல் பின்வாங்கிட்டார் தம்பி, சொதப்பிட்டார். நான் அவருக்கு பாப்புலாரிட்டி, அவர் மக்களுக்கு பண்ணது, அவருக்குள்ள ஏழை எளிய மக்கள் மத்தியில் உள்ளது, அட்டவணைப்புரி சகோதரர்லாம் எல்லாமே நான் நல்லா தானே தம்பி சொன்னேன். அவர் பின்வாங்கிட்டார், சொதப்பிட்டார். நீங்கள் வந்து வர்றதா இருந்ததுன்னா ஒன்று விஜய்க்கு கேண்டிடேட்டாக வரலாம், விஜய் கேண்டிடேட் தரலன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு கேண்டிடேட் வரலாம். அது இல்லைன்னா துணிஞ்சு களத்துக்குள்ளே இறங்கிடணும். அலை என்னைக்கு போயும் கடலில் குளிக்கலான்னு ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அலைக்கு பயந்தவன் எப்படி கடலில் போய் குளிக்க முடியும்? அப்போ அலைக்கு பயப்படாமல்
இந்த கடலுள்ள இந்த நேரத்தில் நான் குளிப்பேன்னு டிக்ளேர் பண்ணி வராங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள தனுஷ் இவர் நம்ம ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இது உள்ள நல்ல பாமர மக்கள் ஜனங்களின் ஆதரவை பெற்ற ராகவ லாரன்ஸ் நல்ல இமேஜில் உள்ள ஒரு சொதப்பிட்டாருங்கிறது தான் என்னோட கருத்து. ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறாரு. ஆன்மீக அரசியலோட ஒரு முன்னோட்டமா அப்படின்னு எடுத்துக்கலாமா ரஜினிகாந்தோட மருமகன்ற முன்னாள் மருமகன்றதுனால? ரஜினிகாந்தோட பேரன் இவருக்கு மகன், ரஜினிகாந்தோட மகள் இவருக்கு முன்னாள் மனைவி. இதை தவிர ரஜினிகாந்துக்கும் அவருக்கு என்ன இருக்குது? சும்மா எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் ரஜினிகாந்த்னு பேசுறது எந்த வகையில் நியாயம்? காய்ச்சமுறம் கல்லடி படத்தான் செய்யும். அதுக்காக ஒரு மனிதர் மேலே எந்த வித ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் அவர் பேரை எடுக்கிறது என்ன இது இருக்கும்? இவர் அந்த திருமண உறவு முடியும் போது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் முந்தைய காலகட்டம் மாதிரி விரோதம் மண்ணள்ளி வீசுறது இதாக பேசுறதுலாம் இல்லை. ஒரு டீசெண்டாக ஓகே இது அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட் ஒன்று. அதனால ரஜினிக்கும் இவருக்கும் ஒரு இடத்துல பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு நட்பு இருக்கலாம். இதை தாண்டி ரஜினி எப்படி தனுஷை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும்? என்ன ஹோல்டு இருக்குது? இவர் லிங்காவை பார்க்கணும்னாலே தனுஷுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே பார்க்க முடியும். அவங்களே அவருக்கு மகன் தானே, அது பிறகு தானே இவருக்கு பேரன். ஸோ இதெல்லாம் ரஜினியை பற்றி பேசுறது முகாந்திரமற்றது, வதந்தி தான் நான் பார்க்குறேன். ஓகே, பாஜகவால் இறக்கி விடப்படுகிறாரா தனுஷ்ன்ற இன்னொரு கேள்வியும் கூட. விஜய் பாஜகவால் தான் இறக்கி விடப்பட்டிருக்கிறாரு, சீமான் பாஜகவால் தான் இறக்கி விடப்பட்டிருக்காரு, ஸ்டாலின் பாஜக ஆளு, எடப்பாடி பாஜக ஆளு, எல்லாரும் தான் பாஜக ஆளு. அவனவன் பிடிக்காதவனுக்கு எதிராக பாஜக ஆளுன்னு முத்திர குத்திர வேண்டியதுதான். இவன் ஒருத்தனை பாஜக ஆளுன்னு சொல்லுவான், அவன் இன்னொருத்தனை பாஜக ஆளுன்னு சொல்லுவான். பிடிஎம்னு சொல்கிறதா எங்கள் பெரிய வாடிக்கை வச்சேன். இதே திருமாவளவன் விஜயே பிடிஎம்னு தானே சொன்னார். இவர் நம்ம ஆளும் ஷானவாசும் விஜய பாஜகவுக்கு பிடிஎம்னு தானே சொன்னாங்க. ஸோ பிடிஎம் கலாச்சாரங்கிறது எடுபடாத கலாச்சாரம். அது எல்லார் மேலேயும் சொல்லணும். பிடிஎம்னு ஒருத்தனை சொல்லிட்டான்னா அவன் வளர்றான்னு அர்த்தம். அவன் வளர்றான், வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பிடிஎம்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றும் ஒரு காட்சி சந்திப்போம். நன்றி சார்.